ஹோர்முஸ் நீரிணையூடாக பயணிக்கும் கப்பல்களிடம் ஈரான் கட்டணம் அறவிடுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரிவித்து ஜனாதிபதி டிரம்ப் ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் மற்றொரு பதிவொன்றையும் பதிவிட்டுள்ளார். ஈரான் அவ்வாறு கட்டணம் அறவிடுவதாக இருந்தால் அதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானின் உதவியுடனோ அல்லது இல்லாமலோ மிக விரைவில் எரிபொருள் போக்குவரத்து மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் அரபிய வளைகுடா, ஹோர்முஸ் நீரிணை மற்றும் ஓமான் வளைகுடா ஆகிய பகுதிகளில் இன்னும் ஆபத்தான நிலைமையை நீடிப்பதாக பிரித்தானிய கடல்சார் முகவரகம் தெரிவித்துள்ளது. மார்ச் 1 முதல் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல்கள் மீது 29 தாக்குதல்கள் மற்றும் ஏவுகணை பாகங்கள் வீழ்ந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ள போதிலும் கடந்த 48 மணித்தியாலங்களில் தாக்குதல்கள் எதுவும் இடம்பெறவில்லை என அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 வார கால போர் நிறுத்தம் காரணமாக இதுவரை கப்பல் போக்குவரத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக 5 கப்பல்கள் மாத்திரமே பயணித்துள்ளதாக பிரித்தானிய கடல்சார் முகவரகம் சுட்டிக்காட்டியுள்ளது. கப்பல்கள் பயணிப்பதற்கு முன்னர் ஈரான் கடற்படையுடன் ஒருங்கிணைந்து செயற்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதோடு நேற்றைய தினம் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை கப்பல்களுக்காக வெடிகுண்டுகள் அற்ற 2 மாற்று வழிகளை வழங்கியுள்ளது. கப்பல்களுக்காக கன்னிவெடிகள் அற்ற 2 மாற்று வழிகளை வழங்கியுள்ளது. இதனிடையே ஹோர்முஸ் நீரிணையின் முகாமைத்துவத்தை புதிய கட்டத்துக்கு கொண்டு செல்வதாக ஈரானின் சிரேஷ்ட ஆன்மீக தலைவர் அயத்துல்லா மொஜ்தபா கமினி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டதாக கூறப்படும் அறிக்கையை மேற்கோள் காட்டி ஈரான் அரசு ஊடகங்கள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளன. இருப்பினும் புதிய கட்டம் என்பது எதனை குறிக்கின்றது என்பது குறித்து தெளிவான தகவல்கள் இல்லை. இஸ்ரேல் தாக்குதல். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே 2 வார கால போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு சில மணி நேரங்களின் பின்னர் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 300 கடந்துள்ளது. இஸ்ரேலின் இந்த செயலுக்கு சர்வதேச ரீதியில் பாரியளவு எதிர்ப்பு வெளியாகியுள்ளது. ஈரானின் பதில். போர் நிறுத்தத்தை சீர்குலைப்பதற்காக அமெரிக்கா இஸ்ரேலை அனுமதிப்பது முட்டாள்தனமான செயல் என ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். லெபனானுக்கு எதிராக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு மறைமுக நோக்கத்துடனேயே தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக அவர் சமூக வலைதள பதிவொன்றில் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிரான ஊழல் வழக்கு விசாரணை ஆரம்பமாக உள்ளதாகவும் பிராந்தியத்தில் போர் நிறுத்தம் ஏற்பட்டால் இஸ்ரேல் பிரதமரால் தனது சிறை தண்டனையை தள்ளிப்போட முடியாது எனவும் ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான நிலைமையில் முடிந்தவரை விரைவில் லெபனானுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்குமாறு தனது அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நேற்று பதிவிட்ட எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஹிஸ்புல்லா அமைப்பை நிராயுத பாணியாக்கி இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே அமைதியான உறவை ஏற்படுத்துவதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மோதல்களை தீர்ப்பதற்கான ஒரே தீர்வு இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் மாத்திரமே என இஸ்ரேல் பிரதமரின் செய்திக்கு சற்று முன்னர் லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னர் இரு தரப்பினருக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை லெபனானுக்கு எதிராக இஸ்ரேல் முன்னெடுத்துள்ள நடவடிக்கையின் தீவிரத்தை இஸ்ரேல் குறைக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தாம் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் தொலைபேசி மூலம் உரையாடியதாக NBC செய்தி சேவைக்கு வழங்கிய நேர்காணலில் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானில் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே போர் நிறுத்தம் ஏற்படும் என தாம் மிகவும் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் ட்ரம்ப் இதன்போது தெரிவித்தார். ஈரான் அதிகாரிகள் ஊடகங்களுக்கு முன்னால் கருத்து தெரிவிப்பதை விட அமைதி பேச்சுவார்த்தைகளின் போது மிகவும் நியாயமாக நடந்து கொள்வதாக அமெரிக்க ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். குவைத்தில் உள்ள தேசிய பாதுகாப்பு முகாம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக வெளியான செய்திகளுக்கு பதிலளிக்கும் வகையில் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. போர் நிறுத்த காலத்தில் ஈரானின் ஆயுதப்படைகள் எந்த நாட்டின் மீதும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தவில்லை என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் படைகள் தாக்கும் எந்த ஒரு இலக்கு குறித்தும் உத்தியோகபூர்வ அறிக்கையின் ஊடாக வெளிப்படையாக அறிவிக்கப்படுவதாகவும் குவைத் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதல் இஸ்ரேல் அல்லது அமெரிக்காவின் தாக்குதலாக இருக்கலாம் எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே தற்போதுள்ள போர் நிறுத்தத்துக்கு இணங்க அமெரிக்கா தனது தாக்குதல் நடவடிக்கைகளை நிறுத்தியுள்ளதாக காணொலியொன்றை வெளியிட்டு அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் தெரிவித்துள்ளார். ஈரான் பல தலைமுறைகளாக ராணுவ தோல்விகளை சந்தித்துள்ளதாகவும் அவசர அழைப்பொன்றிற்காக அமெரிக்க படைகள் பிராந்தியத்தில் மிகுந்த அவதானத்துடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை தாக்குதல் ஒன்றில் காயமடைந்திருந்த ஈரானின் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் கமல் கராசி உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.